நாடகம் செய்வினை. எழுதியவர் மரவன் புலோ செல்லம் அம்பலவாணர். ராசம்மா, இஞ்சேரம் ராசம்மா, உங்களுக்கு எத்தனை தரம் சொன்னாலும் நீங்கள் கேட்டபாடில்லை. இஞ்சேரப்பா, வயதுக்கு வந்த பிள்ளைய வச்சிருக்கிற நாங்கள்லாம் உதகளிலே அவதானமா இருக்க வேணும். என்ன விடுகதை போடுறீர்கள்? என்ன நடந்ததுண்டு மற்றவைக்கு புரியத்தக்கதா சொன்னாலோ நான் என்னதிலே அவதானம் இல்லை, எல்லாட்டிலும் கூட சொல்ல கேட்கலையாண்டு தெரியும். உங்களுக்கு எல்லாம் வெட்டி கிழிச்சு சொன்னாதான் புரியும். ஓ, எல்லாம் பட்டு தெளிஞ்சா பிறகுதான் அவையவைக்கு தெரிய வரும். ஏனப்பா என்ன நடந்தது, ஆர் என்ன செய்ததாண்டு விவரமா சொல்லும் கோவன். இஞ்ச அரண்டைக்கு வந்தவையோ? என்னப்பா, அயலட்ட சொந்த பந்தம் இருந்தால் 4 பேர் வர போகத்தானே செய்வினாம். அதுக்கு என்னப்பா, எத்தனை பேர் வந்து போயிருப்பினாம். உங்களுக்கு பிடிக்காத யார் வந்ததுன்றதை வடிவா தெளிவா சொன்னாலோ வந்ததோ வர இல்லையோ, அல்லாட்டில் வந்திருந்தால் ஏன் வந்தவை என்று சொல்லலாம். இங்கே அயலட்டவைய நான் வர வேண்டாம் என்று சொல்றேன். ஆனால் இவன் இவன் வந்து கட்டவனப்பா. இஞ்ச வேறு புறாகும் இந்த மரமண்டைக்கு ஏறுது இல்லையாண்டு திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஆர் அவனண்ட கதை இல்லை, இப்போ அவன் கெட்டவனா? இந்த ஆளை திருத்தவே இல்லாது. இதுக்கேனம்மா கோவிக்கிறீர்கள்? நான் சொல்றேனம்மா, அப்பு கெட்டவன் நேன் வந்தவன் சொல்லிக்கே தெரியாதே. வேற யார நானண்டா சொல்றேன். தேவாங்க தேவேந்திரனை தான் அப்பு கேட்கிறார். ஓ மடி புள்ளே, ஓ மடி புள்ளே, இந்த மரமண்டைக்கு புரியலையே பேர். ஓ மடி புள்ள, இந்த மரமண்டைக்கு புரிய இல்லையே வேர். அந்த ஆளை தெரியாமலே தேவாங்க தேவேந்திரன் என்று சொல்றது. தேவாங்கு கண்ணீரில் வச்ச சூனியத்தை எடுத்து சாக கிடந்த முதல தம்பியை எழுப்பினதில்லை அந்த மனுஷன். நான் ஏதோ வாகண்டு வெத்தில வச்சு கூப்பிட்டேன் நான் அவனை. ஏன் இஞ்சியாரன் பே பிடிச்சு கிடக்கினமே அவன் வந்து எழுப்ப. நீங்களே சொல்லுங்கோ பாப்பா. என்னத்த வீடு தேடி வாரதுகளை வர வேண்டாம்னு சொல்லவே. அப்பதான் அவனுக்கு இன்னும் ஏறி கொண்டு வந்து இந்த தீ வாங்கியோ அலை வாங்கியோ ஓவி விடுவான். அவனும் அதை நினைவில் வச்சிருங்கோ. ஏதோ உதால போய்க்க வேப்பிளிக்குது வெத்தில சப்பமண்டு வந்தான். உதுல துப்பின வெத்தில துப்பலை கண்டுதான் இவ்வளவு சிஐடி வேலை. உதுதான் உதுதான் உன்னிலே எனக்கு பிடிக்காதது உதுதானப்பா. இங்க பேர் சோதி கும்மாக்கு சொல்ல போனால் வந்துடும் சன்னதம். பிறகு கத்தி குளறி ஊருக்கே எடுத்துறப்பா. ஓ பிள்ளை, அவன் தேவேந்திரன் சூனியத்தை எடுக்கிறது மட்டுமில்ல, வைக்கிறதுலையும் பெரிய கட்டிக்காரன்ன்றது இந்த ஊருக்கே தெரியுமாடி. அது மட்டுமே வசியம் மருந்து மந்திரத்திலும் ஆள் விண்ணன். தான் நினைச்சதை செய்து முடிப்பான். அதுதானடி. ஓ, அதுதான் அவனை எடுத்தறியாமல் கொழுவல் குண்டணி இல்லாமல் இருக்க வேணுமென்ற. அதை நான் இல்லையண்டேலியப்பா. அதாலதான் வந்தால் படலிய பூட்டு அல்லாட்டில் அடிச்சு கலையன்றியாளோ. ஏதோ வந்தால் வந்துட்டு போயிட்டுது. இனி 2 பேரும் உங்களுக்கு புடுங்குப்பட்டு என்ன நடக்க போகுது? குமர் பிள்ளைய வச்சிருக்க நாங்கள்லாம் மடியில நெருப்பை கட்டி கொண்டு இருக்க வேணும் என்று சொன்னேன். அதை விட அவனுக்கும் எனக்கும் வேறு என்னப்பா வில்லண்டம். இங்க பாருங்கோ, இந்த செய்வினையும் ஜூனியமும் ஆக்கள் நிக்கதான் கொண்டு வந்து வைக்க வேணுமண்டு இல்லை. அது எனக்கும் தெரியும் ராசம். ஓ, அப்படி என்றால் நான் நீ கேட்கதான் கொண்டு வந்து வைப்பேன் மாதிரி எல்லாம் உங்களோட கதை கிடாக்குது. இது நல்ல கதை. இனி அவன் எப்ப கண்டாலும் நான் நீ கேட்க இந்த படுவாவி இந்த பக்கம் வந்தான் என்றால் படலிய தண்டி போட்டு முத்தத்திலையும் மிதிக்காது என்று கலைப்பேன். ஓ, கண்டறியாத கதை கதைக்கினாம். ஏதோ நான் தான் கூப்பிடுமா போல. அம்மா, சும்மா விதண்டாவாதம் செய்யறது வேலைசுவாம். ஆனால் ஏருக்கு மாறா எது நடந்தா பிறகு மற்றவையில் நொந்து கத்திக்குள்ளார பிரயோசனம் இல்லை. அடித்து கலைக்க சொல்லியில்ல. எதுக்கும் அப்பு சொன்ன மாதிரி நாங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தா சரி. கதையை வளர்க்குறத விட்டுட்டு ஏதோ நடக்க வேண்டியதை பாருங்கோ. அம்மா அம்மா, இங்க பாருங்கோ, இங்க ஓடியாங்கோ. அம்மா அப்பு, நீங்களாவது ஓடியாங்கோ. இங்க வந்து பாருங்கோ. என்ன பிள்ளை, இந்த கடவானுக்கு வந்து பாருங்கோவன். இஞ்சேரப்பா அவள் பிள்ளை கணத்தடியில கத்துறது உனக்கு அம்மா, உனக்கு குசினிக்க போனால் வெளியிலேயே வேற தெரியும். ஓடியாங்கோ. ராத்திரி சரியான மழை வேறியப்பா. ஓடியாங்கோ. என்ன பிள்ளை, பொறு 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 மோன வாரன். இங்க வந்து பாருங்கோவன். வாரன் இந்த வாரன்
கஞ்சி வடிச்சு கொண்டிருக்கிறான், கையில ஊத்துப்பாட்டு போடும், கொஞ்சம் பொறுமை. அப்பு நீங்களாவது பாருங்கோவன். என்ன பிள்ளை என்னத்துக்கு இந்த கத்துற? என்ன சோதி நடந்தது? இஞ்ச பாருங்கோவன் அப்பு. ராத்திரி பெய்த அடமழைக்க இதால தண்ணி பாய்க்க பாருங்கோவன் மேல கிடந்த மண்ணரிச்சு கொண்டு போன உடனே தாண்டு கிடந்ததெல்லாம் வெளியில இருந்து வந்திருக்குது. வெள்ளையா எல்லாம் முட்டை போல கிடக்கு. இஞ்ச பாருங்கோவன் அப்பு. ஓமடி பிள்ளை ஓமடி, கொஞ்சம் வித்தியாசமா தான் கிடக்குது. கைய கால வையாத. இஞ்சால விலத்து அதுல வடிவா பாப்போம். இஞ்ச பாருங்கோ அப்பு. 1 2 எத்தனை முட்டியுண்டு? ஒரு 7-8 வருமப்பு. இஞ்ச பாருங்கோவன். என்ன முட்டியோ எங்கேயோ முட்டியோ கொட்டியோ அளவுக்கு இப்பதான் விடிஞ்சிருக்குது. என்னிலேயே பாபாயோரியாள். நான் இந்த அடமலைக்க ஈர உறவோடு அடுப்போட மேரடிச்சு போட்டு வரேன். நீங்கள் என்னண்டா இன்னிலகாரியா? உன்னிலே இப்ப யாரப்ப பாயிறது பிள்ளை? இது வித்தியாசமா தான் கிடக்குது. யாரோ ஏதோ செய்து போட்டு கொண்டு வந்தது தாட்டதுதான். ராத்திரி அடமலைக்கு மண் கழுவப்பட்ட உடனே வெளியில தெரியுது மோனே. இது என்னப்பா சின்ன முட்டியா தெரியுது? சின்னனும் பெருசும் உனக்குத்தான் நான் சொல்லித்தர வேணுமே. கன்னி கோழி முட்டை சின்னதா ஒரு பாக்கு கணியத்துல தான் இருக்குமென்று உனக்கு தெரியாதேப்பா. ஆரோ தேடி எடுத்து கன்னி கோழி முட்டையிலே ஏதோ செய்து போட்டு தாட்டிருக்கிறாங்க. முட்டை தான் தனியா இருக்குமோ? வேறையும் இருக்கும். சில வேளை மழை தண்ணியோட கழுவுண்டும் போயிருக்கும். அல்லாட்டி கீழே தான் கிடக்குதோவும் தெரியாது. ஓமாப்பா மம்பட்டிக்கு எடுத்து வரவே அப்பு. முழுதா கிண்டி பாப்பம். என்ன மோட்டு கதை கதைக்கிற? செய்வினை செய்து தாட்டத வெறும் கையால தொடுறதோ மம்பட்டியால கிண்டுறதோ. சில வேளை கிணறு விட்ட பூதம்பளிக்கிட்ட கதையாத்தான் முடியும் பிள்ளை. ஐயோ இப்ப என்ன புசைகிறது? அரேன் மருந்து மந்திரம் செய்கிறவங்களை கூட்டி வந்தாத்தான் தெரியும். வாங்க தேவேந்திரனை கூட்டி வந்து காட்டுவாமே. இஞ்ச பேர் பொம்மாவே புறகும் காட்டவனையே கூட்டி வந்து காட்ட போறாவாம். அப்பதான் ஏதேன் கொஞ்ச நஞ்சம் தவறி போனாலும் அவன் அதையும் சேர்த்து முடிப்பான். ஏனப்பா கண்கட்ட கதை கதைக்கிறீர்கள்? கண்ணால காணாததை கண்ட மாதிரி சொல்லாதே. இங்கோ வேறு யாரம்மா இந்த ஊரில இந்த வேலை செய்கிறது? அப்ப தேப்பனை மோளிஞ்சது தேவாங்கு தேவேந்திரன் தான் செய்வினை செய்து வச்சதண்டு முடிவெடுத்தட்டிகளோ? அவளுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. சாட்சி வேற வேண்டி கிடக்குது போல. இங்க இதுகள் எல்லாம் சாட்சியை வச்சுக்கொண்டு செய்கிற வேலை இல்லையப்பா. அது தெரியும். ஆனால் கண்ணால காணாததை கதைக்க வேண்டாம் என்று தான் சொல்லுறேன். ரூட்டால பூராட்டி என் காதில பட்டு அவன் பாவிக்கு ஆரன் போய் சொன்னால் துளைஞ்சது. பிறகு என்ன சண்டை மாதிரி தந்தான். என்ன ராசன் உனக்கு மாசியா கிடக்குதோ? உள்ளதை சொன்னால் உடம்பெல்லாம் குத்துதோ உங்களுக்கு? இனி தொடங்கிட்டியல் 2 பேரும். எப்ப விழும் பொறுக்கிறதண்டு இருப்பிய. என்ன அக்கால் குடும்பமே கிணத்தடியில கூடி நிக்கிறீர்கள்? என்ன ராத்திரி பெய்த மழைக்கு ஏதேன் புதியல் கதியல் கிடைச்சிருக்கோ? புதியல் தான் கிடைச்சிருக்கு. வா வந்து வே. இந்த அருவானோ அள்ளி வச்சிருக்கிறான். வா நீயும் வந்து வே. ஏனப்பா இப்ப கத்தி குளறி ஊற கூட்டுற? கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா கதையப்பா. நீ வீண் ஜோலியா விலைக்கு வாங்குறன்னு நிக்கிறாயப்பா. இப்ப ஏன் சோதி என்ன நடந்தது? இங்கால வாமச்சான் வந்து நீயே கொக்காளுக்கு சொல்ல போனால் கோபம் பொத்து கொண்டு வருது. எனக்கு இஞ்சி ஒன்றும் பொத்து கொண்டு வர இல்லை. அது யாரெண்டாலும் ஆரி என்றாலும் கண்ணால காணாததை கண்டதண்டு சொல்ல வேண்டாம் என்ற. அவ்வளவுதான். இஞ்ச பேருங்க மாமா. இதத்தான் நான் கண்டு பயந்து போனேன். பார்மச்சான் நீயே சொல்லு. இந்த யாரோ கன்னி கோழி முட்டையில செய்து போட்டு கொண்டு நாட்டிருக்கிறாங்க. அது எங்கட நல்ல காலமோ கெட்ட காலமோ தெரியாது. நேற்று பெய்த மழைக்கு அந்த மேல கிடந்த மண் கழுவுப்பட அது வெளியில வந்திருக்குது. வல்புள்ளதான் விடிய காத்தால முகம் கழுவ வரைக்க கண்டு கத்தினவள். நல்ல காலம் கால்கில் வடையில. ஓமக்கால் இது வித்தியாசமாத்தான் கிடக்கு. கைய கால படவிடாமல் ஒரு காவோலியால மூடி போட்டு வாங்கோ. வீட்டுக்கு போயிருந்து மெதுவா கதைப்போம். அக்கா இங்கால் வாங்கோ. சும்மா கிடந்தலையில நின்று ஆள் காட்டி பிரசித்தம் போடாதீங்கோ. இது கன்னி கோழி முட்டை போலதான் கிடக்கு. கன்னி கோழி முட்டையும் காலடி மண்ணும் என்றால் கை மேல 12 சொல்றவே. உதுக்க காலடி மண்ணோ சுடல மண்ணோ கிடக்குதுண்டு ஆர்மச்சான் கண்டது. எந்த படுவாவி என்னத்துல செய்து எது ஏவி விட்டு என்ன கூத்து பார்க்க ஆசைப்பட்டானோ. இருக்கிற சோழி சுரட்டு காணாதுண்டு இப்ப இது வேற உண்டு.
இன்னும் என்ன கீழே கிடக்குதுன்னு கிண்டி பார்க்கவும் அப்பு விடுறார் இல்லை பயப்படுத்துறார். பேபி சாசு வலிக்கிட்டுருமா மாமா. சும்மா விசர் கதையாது கண்டியோ. தாட்டவன் ஆசு மாசு பார்க்கவும் வருவான். நாய் பூனை மிதிச்சாலும் ஆள் அரவம் காட்டாமல் இந்த அதுல கிடக்கிற அந்த கரப்பால வடிவா மூடி போட்டு வா. முட்டையல்லே காகங்கையும் கண் வச்சால் எல்லாத்தையும் சிதிலமாக்கி போடும். ஊத சொல்ல போய்த்தான் மச்சான் கொக்காலுக்கு மூக்குக்க வருது. ஏன் போய் சொல்றியாள்? தேவாங்க தேவேந்திரன் தான் செய்திருப்பான் கண்ணால கண்ட மாதிரி சொன்னதுக்கெல்லோ நான் கண் காணாமல் மற்றவிய குற்றம் சாட்ட வேண்டாம் என்று சொன்ன நான். வேற யாரப்பா இந்த ஊரில உதுகளை செய்யறதுல கட்டிக்காரன்? நீயே சொல்லு பாப்பம். சரி கெடு குடி சொல்லு கேளாது. செய்வின செய்தவன் யாரோ அவனோ. அவன் இவனண்டு சும்மா கண்டவன் எல்லாரையும் இழுக்காமல் இனி அடுத்ததை ஆக வேண்டியதை பாருங்கோ. ஓ மக்கள், இஞ்ச ஊருக்கு என்றால் தேவாங்க தேவேந்திரன் தான். வேற யார்? அவன் தானே வேண்டாமன்றான். பிறகும் ஏனப்பா அவனை கூப்பிடுறியாள்? ஓ மோ அவன் கெட்டவன் பிள்ளை. வேற இந்த அம்பலத்தாடி வைரவர் கோவில் பூச்சாரி பூங்காவனமும் கெட்டிக்காரன். ஆனால் ஆள் ஊருக்கு காட்டி கொள்ளுறதில்லை. ஆளுக்கு பைரவர் வாழவும் இருக்குது மச்சான். அந்த ஆளை சம்மதிக்க வைக்கிறதுண்டால் கஷ்டம். ஓ மக்கள், இனி அந்த ஆள் இதுகளை நேர கதைக்கிறதையும் அவ்வளவா விரும்புறதில்லை. அப்படி என்றால் ஒரு பூக்கட்டி வச்சு பார்க்குற மாதிரி போவான். பிறகு எல்லாம் முடிய விட்டு விஷயத்தை சொல்லுவான். அதுதான் நல்லது. அந்த ஆள் பூசைக்கு வர 9 மணி ஆகும். குளிச்சு வெளிக்கட்டி நிலுங்கோ, நானும் பாறேன். பிள்ளை உந்த மரத்துல 2-3 வெள்ளப்பூவும் சிவத்தப்பூவும் புடுங்கு பிள்ளை. சரியா போ. கையோட ஒரு ஊதுபத்தி பட்டியும் 2 பக்கெட் கற்பூரமும் எடுத்து வை. சரியா போ. சரி நானும் வர போறேன். நின்று வினக்கடாதீங்கோ. உத நான் சொன்ன மாதிரி உந்த கரப்பால மூடி விடு. வாங்கோ வாங்கோ. என்ன மச்சானுமாய் சோடியா வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு செவ்வாய் வெள்ளியும் இல்லை, விசேஷ நாளும் இல்லை. அது பூசாரியா வந்து ஒரு பூ கட்டி வச்சு பாப்பமண்டு வந்த நாங்கள். ஓ நல்லது. நீங்கள் பூக்கட்டி வச்சு பார்க்க வந்ததால நான் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. இந்த வைரவரோடு கிடந்து மாயிற உங்களுக்கு ஒரு நாளும் கெடுதல் வராது. சரியோ பிள்ளையோ, அவன் விடுற வழியே செய்வமண்டு நினைச்சு கொண்டு வந்த பூக்களை தாங்கோ. இந்த இதுல கற்பூரமும் ஊதுபத்தியும் கிடக்குது. தம்பி, இந்த தேங்காயை ஒருக்கா உடைச்சி தாங்கோ தம்பி. இங்க தாங்கோ அத்தார், நான் உடைச்சி தாரேன். சரி சரி, இந்தாங்க இதை தொட்டு கொஞ்சம் கும்பிடுங்கோ. ஓம் ஓம் கரீம் கலீம் ஹரிராம் ஓம் ஹரீம் சகவர்மாம் சாபாத்துஹ்யாம் அஜாம் லபந்தாம் லோகைஸ்வர்யாம் சந்தியாம் பைரவயாம் நமதாம் மதாமரியாம் சூர்மயாம் ஓம் கிரீம் மகா பைரவ நமக. சரி சரி, இந்தாங்கோ இந்த விபூதியை பூசிக்கொண்டு நல்லதாய் மனசில் நினைச்சு கொண்டு பொடியார் ஒன்று எடுங்கோ. சரி ஐயா, சரி ஐயா. வெள்ளைப்பூ வந்திருக்குது ஐயா. பிறகு என்ன பொடியார், நீங்கள் நினைச்சது நடக்கும், நினைச்சது நன்மையாகவும் நடக்கும். பயப்படாமல் காரியத்தில் இறங்குங்கோ. எதுக்கும் கந்தசாமி மற்ற பூவையும் ஒரு எடுத்து பாருமல். என்ன ஐயா, உங்கள நம்பிக்கை இல்லாமலே? இங்க கந்தசாமி நான் இல்லை, சில வேளையில வைரவரே மாத்தி இருப்பார். சிவப்பு தான் ஐயா. சரி, பிறகு என்ன பொடியார், ஒன்றுக்கும் பயப்படாதையும். ஐயா விட்ட சொன்னால் என்ன ஐயா, இன்றைக்கு காலமே எங்கட பிள்ளை குளிக்க போகல வித்தியாசமே தாட்டு கிடந்த முட்டையால் குஞ்சத்தை கண்டவள். யாரோ கன்னி கோழி முட்டையில ஏதோ செய்து கொண்டு வந்து தாட்டு இருக்கு போல கிடக்குது. அப்படியே அதுதான் நாங்கள் காதும் வச்ச மாதிரி நேரையே வைரவற்ற வந்தாங்க. இங்க பாருங்கோ, அதால எந்த தீங்கும் இல்லை என்று வைரவர் சொல்லி போட்டாரே. பிறகு என்ன, உது நினைக்கிறது மாதிரி இல்லை, வேற ஏதேனுமாய்த்தான் இருக்கும். ஒன்றுக்கும் பயப்படாதேங்கோ. என்றாலும் ஐயா, கண்ணால கண்டதில்லோ, ஐயாவும் ஒருக்கா வந்து பார்த்தால் நல்லது என்று நினைக்கிறான். அதுதான் நான் இதுக்கு. அதுதானே வைரவர் ஒன்றும் இல்லை என்றாரே. அது சரி ஐயா, வைரவர் கைவிடாருன்றது தெரியும்.
ஆனாலும் ஐயா பெண் பிரசுகள் ஊசாடுற இடமில்லை. ஒரு கால் வந்து அதை பார்த்து எடுத்து விட்டால் நல்லதென்று நினைக்கிறேன் ஐயா. செல்ல பொடியார், அதுவும் ஒரு விதத்தில் பார்க்க உண்மைதான். இஞ்சேரும் நான் இப்போ நேரம் இல்லாதால உதுகளை கைவிட்டுட்டேன். இனி கோயில் வேலைகள் செய்ய உதுகள் செய்தால் கும்பிட வாரதுகள் ஜூனியக்காரனண்டல்லே என்ன பாக்குதுகள். இதுகளை கண்ட வேலோடையும் கதைக்க இயலாதுதானே ஐயா. அதுதான் நீங்கள் என்றால் அல்லாட்டில் ஐயாவுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான வெளியூர்காரர் யாரும் இருந்தாலும் விளங்குதுக்கு அந்த சாமி. சரி, எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள் இந்த கச்சா துறைமுகத்து அடியில் இருக்குது. ஆனால் ஆள் முந்தின நாள் தான் மட்டக்களப்புக்கு இப்படி ஒரு அலுவலா போனதாக கேள்விப்பட்டேன். வர எப்படியும் ஒரு 4-5 நாள் ஆகும். அது பரவாயில்லையே ஐயா. இப்பவே போன்ல கதைச்சு வச்சு என்றால் வந்த கையோட தாமதிக்காமல் காதும் வச்ச மாதிரி அலுவலை முடிச்சிடலாம் ஐயா. கண்ணால கண்டுட்டு அதை வச்சு கொண்டு இருக்கிறதும் ஒரு அசௌகரியம் தானே ஐயா. இனி 4 பேர் வந்து போற பெண் பிரசுகள் புலங்குற இடமும் இல்லே. இனி அவன் தேவாங்கு தேவேந்திரன் அல்லும் பகலும் அதாரதான் ஐயா போய் வாரவன். இப்படி நாங்கள் கண்டுட்டோம் என்று அறிஞ்சால் ஏருக்கு மாற புறகும் எதுவும் செய்து போடுவான் ஐயா. எனக்கும் உங்களோட ஆதங்கம் புரியுது போடியார். வைரவரே சொன்ன பிறகுமேன் தேவேந்திரனை பற்றியே கதைச்சு கொண்டு நிற்கிறீர்கள். அது வந்து ஐயா வந்தும் போயும். சரி செல்ல போடியார், எல்லாம் மனுஷ மனம்தான். சரி, வினை இருக்குதுன்று வைரவர்கிட்ட வந்த நீர் அடைக்கலம் கொண்டு வந்தால் அவர் காப்பாற்றுவார் தானே. ஓம் ஐயா, கண்ணுக்கு முன்னால நின்றாடுற குலதெய்வம் ஐயா. நீரும் விடுறவாடா தெரிய இல்லை. சரி, குலதெய்வங்களும் நம்பி தேடி வந்தவையை கைவிடுறதில்லை. எதுக்கும் வைரவற்ற கோமுகையால் அபிஷேக தண்ணி ஓடுற வழியில் இருக்கிற மண்ணில் கொஞ்சத்தை அள்ளி கொண்டு போய் வெளியால் தெரியாமல் மூடும். சரி ஐயா. நானும் கொஞ்சம் தண்ணி ஊதித்தாரன். உம்மோட மனுஷிக்காரி ராசம்மா சுத்தமாக குளிச்சு விடிய காத்தால் இதில் ஒரு கிண்ணத்தை எடுத்து ஒரு செம்பு தண்ணியில் கலந்து அந்த மூடின மண்ணுக்கு மேலே ஒரு 5 நாளைக்கு தெளிக்க வேணும். சரியோ? அதுவே முறையான காவலாயிருக்கும், ஒரு பாதகமும் வராது. சரி ஐயா, நல்லது, அப்படியே செய்கிறேன். நானும் நேரம் கிடைச்சால் ஒரு கால் வந்து பார்க்குறேனே. நல்லது ஐயா. பொடியார், சும்மா மனதை போட்டு அலைய விடாதையும். அது ஒன்றும் இல்லைன்னு வைரவர் தானே விட சொல்லி போட்டாரே. ஒன்றும் நடக்காது, மனசை திடப்படுத்தி கொள்ளுமாப்பா. சரி ஐயா. சரி, நாங்கள் வாரம் ஐயா. சரி, போயிட்டு வாங்க. மாமா, பூசாரி பூங்காவனை தர உண்டு மில்லியாண்டு தானே சொன்னவர். பூவும் நீங்க நினைச்ச மாதிரி தான் வெள்ளையா தானே வந்தது. ஓம் பிள்ளை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னவர். அப்ப பிறகு என்ன மாமா, இது என்னவோ ஏதோ சும்மா தண்ணி ஊற்றி கொண்டு இருக்காமல் கைகால் படாமல் மம்பட்டியால் அள்ளி பெரிய நேர்கடத்துக்கு போட்டு கொண்டு போய் சுடிலாடி கடலில் கொட்டுவாம். விடிய காத்தால அம்மா தண்ணி அள்ளி ஊத்துறத யாரன் கண்டாலும் சிரிக்க போகுதுகள். அதென்றால் சரிதான், கொப்பரில்லே நாண்டு கொண்டு நிற்கிறார். அவரை விடுங்கோ மாமா, நீங்க பயந்தா சொல்லுங்கோ, நான் எல்லாம் செய்தாரன், நீங்க கொண்டு போய் கொட்டுங்கோ. எடி நீ பெடியன போல அக்காளுக்கு பெடியனா பிறக்க வேண்டிய நீ தவறி பெட்டியா பிறந்துட்ட. கொப்பர் கேள்விப்பட்டார் என்றால் இப்ப தேவாங்கன் வர்றதுக்கு கொம்மாவோட துள்றது மாதிரி என்னையும் இந்த பக்கம் பெறவிட. அது கிடக்கட்டும். இன்னும் என்ன 2 நாள்ல பூசாரியாற்ற ஆள் வந்துடுவான் தானே, பொறுத்த நாங்கள் தானே, கொஞ்சம் பொறுப்போம். பூசாரியாற்ற ஆள் வருதோ இல்லையோ, அம்மா ஊத்துற தண்ணியில அந்த செய்வினியோ சூனியமோ செய்து வச்ச கன்னிக்கோழி முட்டை முளைச்சாலும் முளைச்சிருமாமா, அதை நினைப்பில வச்சிருங்க. கொப்பர் ஒரு பக்கம் பொரியல அம்பிட்ட எலி மாதிரி முடிச்சு கொண்டு திரிகிறார். கொம்மா என்னடாண்டால் இடி விழுந்தது மாதிரி அண்டையில இருந்து பேச்சு மூச்சு இல்லாமல் திரிகிறார். நீ என்னடாண்டால் முட்டை முளைச்சிடும் முசுப்பாத்தி பண்ற. இளங்கண்டு பயமறியாதுன்னு தெரியாமலே சொல்றது. சோதி சோதி இங்க இருங்கோ, ஐயோ இங்க வாங்கோ, ஒருக்கா ஓடிக்காங்கோ. சோதி சோதி இங்க இருங்கோ. என்ன கிணத்தடியில நின்று கத்துற விடிய காத்தால அவன் பிள்ளை மாமன் வீட்ட போட்டாளப்பா. ஐயோ வாங்கோப்பா வாங்கோ. என்னப்பா என்ன விசேஷம்? சோதி பிள்ளை கொம்மா கூப்பிடா போல கிடக்குது, கிணத்தடியில இருந்து உன்னதான் கூப்பிட்டவன். இஞ்சாலவா போய் என்னண்டு கேட்டு பாரு. ஐயோ சோதி கூப்பிட்டது காதுல விளையில்லையே. ஐயோ கொம்மாரையும் கூட்டி கொண்டு கிணத்தடிக்கு வாமானே.
என்னப்பா என்னப்பா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவள் வரட்டும், நீங்கள் தானே ஒருக்கா வாங்கோவன். ஒரு ஆத்திரம் சம்பத்தண்டால் இந்த மனுஷன் நகரவே நகராது. என்னப்பா நான் கூப்பிடுறது கேட்டதப்பா கேட்டது. நீ எப்ப கூப்பிடுவ ஓடி வருவோம் என்ன கியர் போட்டுக்கொண்டே நிக்கிறது? என்னப்பா தண்ணி ஊத்தின புறையிலே அப்படியே நின்றுட்ட? என்னென்றாலும் இனி தன்னு சொல்லனப்பா. இந்தா இந்தா பிள்ளையும் வந்துட்டாள். வந்துட்டாள். இப்ப ஏன் என்ன நடந்தது? ஐயோ என்னக்கா ஓடிவான்னு கத்தி குளர்ன. இப்ப எல்லாரும் வந்து என்னன்னு கேட்டால் வாயை பொத்தி கொண்டு நிக்கிற. இஞ்ச வேறுங்கோ அந்த கன்னி கோழி முட்டிகள். என்னம்மா இருக்கிறது வளர்ந்துட்டுதோ அல்லாட்டி வேற இந்தாட்டு இருக்கோ? என்னன்னு சொல்லம்மா. உனக்கடி பகடியா விட்டுட்டு வந்து பேருங்கோ, இஞ்ச பேருங்கோ. மாமா அப்பு இஞ்ச பேருங்கோ. இஞ்ச அது ஏதோ முட்டைக்குள்ள இருந்து ஏதோ குஞ்சு பொரிச்சிருக்குது. நிறைய குஞ்சுகள். இஞ்ச பேருங்கோ. என்னவோ எதுவோ தெரியாது. இங்கே குஞ்சுகளிலேயும் செய்கிறவங்கள் கையெடு முட்டையில செய்து வெளிக்கிட்டதுண்டு இப்ப குஞ்சிலே விட்டு இருக்கிறாங்க போல. பிள்ளை இங்கால வா, எலும்பு கையில காலில பட்டாலும் கொஞ்சம் பார்த்து உனக்கு எதிலையும் பகுதிதான். சொன்னா கவனம் கொப்பர் சொல்றத கேட்டு நட. நான் தொடாமல் பாக்குறேன் அம்மா. என்னண்டு பாப்பம். தோன்றியோ இல்லையோ ஏன் உன வீண் சொல்லிய விலைக்கு வாங்குற? அப்பா அம்மா சொல்றது கேள். சின்னதுகள் ஊர்து போல கிடக்குதம்மா. கோழி குஞ்சில ஏவி விட்டுருந்தா குஞ்சுகள் கத்தும் இல்லையாப்போ? இப்ப கத்து இல்லையே. இது வேற ஏதோ பிள்ளை. மாந்திரியம்ன்றது இப்படித்தான். மயக்கிறதுக்கு என்னென்ன இல்லாமோ செய்வாங்க. இவன் தான் முட்டையில செய்தது வெளிச்சிட்டுதுன்ட்டு இப்ப இன்னவோ ஊருறதுல செய்திருக்கிறான் போல. பிள்ளை கிட்டத்தையும் போகாத. குஞ்சோ கோழியோண்டு ஆராய்ச்சி செய்யறதுக்கு இது நேரம் இல்லையடி பிள்ளை. மேனேஜர் சொல்லுற பரவுறது கேள்மோன பிள்ளை சொன்னா கேட்க வேணும். பூனைக்கு விளையாட்டான் சுண்டலிக்கு ஜீவன் போற மாதிரி நாங்கள் என்னமோ ஏதோ ஒன்று பதறோம். நீ வேற எழும்பி வா. நீங்க தானே ஓடியா போதா குறைக்கு மாமாவையும் கூட்டி வாண்டு கத்தி குளறி போட்டு இப்ப வந்து அதை என்னண்டு பாப்பமெண்டால் ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டு. மாமா இஞ்ச பேருங்கோவன் முட்டை கோதுகளும் கிடாக்குது. அதைத்தானே சொன்னேன். செய்வின சூன்யம் என்றால் இப்படித்தான். கோது மட்டுமில்ல, இன்னும் எத்தனையோ வினோதம் காட்டும். ஓம்புள்ள நாங்கள் தான் கவனமா இருக்க வேணும். சொல்றத கேள். நான் அண்டைக்கே பூங்காவனம் பூசாரியார் 1 மில்லியன் பூக்கட்டி வச்சு பார்த்தா பிறகு சொல்லிக்க இதுகளை அள்ளி கொண்டு போய் சுடலடி கடல்ல கொட்டுங்கோண்டார். கட்டியலே இப்ப கோது ஏதோ ஊறுது. சரியா பார்க்கவும் விரியல் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் உத்தரிக்கிறது சொல்லுங்கோ? கண்டறியாத மூட நம்பிக்கை. அது சரி உள்ள. நான் அதை இல்லையண்டே இல்லை என்றாலும் உண்மையோ பொய்யோ சரியோ விளையோ சிலதுகளை நாங்களும் அனுபவத்தில் கண்ட நாங்கள் நம்பேலாட்டிலும் முதுகளை முற்று முழுத மூட நம்பிக்கைன்னு சொல்லேலாது மேன. இன்றைக்கோ நாளைக்கோ ஐயரும் வந்தால் மண்டக்கிழப்பிலிருந்து வந்துடு வேறண்டும் கூட்டி கொண்டு வாரண்டும் தானே சொன்னவர். அதுக்கிடையில இன்றைக்கு இப்படி நடக்கும் யார் நினைச்சது? சரி, ஏதோ வைரவர் விட்ட வழி நடக்கிறது நடக்கட்டும். வந்து வாங்கன் முட்டை மாறி கோழி மாறி இன்னும் என்னென்ன செய்வானோ? எட்டி ஆளும் இப்ப வருவானோ? உந்து இந்த கால் வலிய கை வலிய உழக்கப்படும். அது வேற. பிறகு வீடுகளுக்கையும் புகுந்திடும். பிள்ளை நீ சொல்லுறதுன்னு சரிதான். அடி எடுத்துக்கொண்டு வா அந்த மண்வட்டிய. பயமா கிடக்குதப்பா. என்ன ஏன் பயப்படுற? ஏதே நடந்தால் எனக்குத்தானே. எப்பவோ நடக்கிறது நடக்கட்டும். அவன் தேவாங்கனும் விட்டபாடில்லை. அவனும் ஏதோ முடிக்க வேணுமென்று நினைச்சு ஒன்று மாறி ஒன்றை ஏவி விட்டு கொண்டே இருக்கிறான். என்ன செய்ய? ஐயட்டியாலும் வந்த பாடில்லை. இந்த படுவாவி என்னத்துக்கு இதுகளை செய்கிறானோ தெரியாது. ஏனப்பா அப்படி சொல்றீங்கள்? அது வைரவர் விடாரப்பா. கையெடுத்து கும்பிடுற கடவுள் அப்படி நடக்க விட. என்னத்துக்கு அத்தான் இப்ப அவசரப்படுங்க? வேறு என்னத்த மச்சான் இப்ப என்ன செய்ய சொல்றீர்கள்? அப்பு அப்பு அங்க படலைக பேருங்க யார் வாரதண்டு. ஆர் மோனை இந்த நேரத்தில் வாங்கோ
வாங்கோ வாங்கோ ஐயா. அது வைரவ கோயில ஐயரப்பு. வாங்கோ ஐயா வாங்கோ, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இடியப்ப சிக்கல எப்படி உப்பமண்டு திண்டாடி கொண்டு நிக்க அந்த வைரவர் அறுப்பின மாதிரி நீங்களே வாரியல் ஐயா. வாங்கோ ஐயா. எல்லாமே கேட்டுக்கொண்டுதான் வாரன். அதுதானே அண்டைக்கு வெள்ளப்பூவை காட்டி ஒன்றுமில்லை என்று சொல்லி போட்டாரே வைரவர். பிறகு ஏன் கிடந்து குளம்புறியல்? அது அண்டைக்கு ஐயா. ஆனா இன்றைக்கு வேற என்னத்திலயோ ஏவி விட்டு இருக்கிறான் தேவாங்க தேவேந்திரன். ஏதோ ஊர்ந்து தெரியுதுகள் பாருங்க ஐயா. என்ன மாமா, தேவாங்க தேவேந்திரன் நழுவி விட்டுருக்கான்ட்டு கண்ட மாதிரி சொல்றியாள். கண்ணால காணாம கைவிரல் நீட்டி குற்றம் சாட்டாதீங்க, கடவுளே மன்னியாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆள் செய்யாம இருக்க நீங்க இப்படி சொல்றீங்களான்னு கேள்விப்பட்டா சும்மா இருக்கிறவனும் செய்ய நினைப்பான். நீங்க தான் அவனை தூண்டுறியாள். பிள்ளை சொல்றேன்டால் சரிதான், முதுகளை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். சரி வாங்கோ, அது எங்க கிடக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க, இங்க அங்க அங்க ஊரை தொடங்க உத்துகள் தானே ஐயா ராத்திரி ஏவி விட்டார். ஓ என்னது வந்து இதுல கோது வேற கிடக்குது. இது 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 வந்து இந்த வந்து அப்படி ஒன்றுமா வித்தியாசமா எனக்கு தெரியலையே. ஊர்ற விதத்தையும் பார்த்தால் அப்படி போல சரியே இல்லை. புள்ள இதுல ஒரு சின்ன தடி கொண்டு எடுத்து வாமோனே. சரி ஐயா. கோதும் சாடையா அப்படித்தான் கிடக்குது. ஊருற விதமும் அது மாதிரி தான் கிடக்குது. தடி வரட்டு மிச்சமும் தெரிய வரும் தானே. ஐயா இந்தாங்க ஐயா, இந்த தடி காணுமோ? கொண்டாப்புல கொண்டாப்புல கொண்டாப்புல. இது என்ன பாம்படிக்கவே அந்த சின்ன தடி தாவுள்ள இவ ரெண்டு நான் பார்த்து சொல்றேன். சரி இந்தாங்க ஐயா. எங்க எங்க அதுதானே பார்த்தேன். நான் நினைச்சது சரிதான். புள்ள இஞ்ச வேர் கந்தசாய பாத்தியே செல்ல பொடியார் உப்ப தெரியுது. இவ யார் ஆக்கலண்டு பூசாரியா உமக்கங்க செல்ல பொடியார் எப்பவும் தேவாங்கு தேவேந்திரன் நினைப்புத்தான். இஞ்ச பாரம் தடியால மெல்ல தட்டின உடனே தலைய உள்ளுக்குள்ள இழுக்கினோம், காலுகளையும் இழுத்துட்டினோம். ஊழவும் இல்லை, நிப்பாட்டி போட்டுன பாத்தியலே. ஆமா குஞ்சுகளே பூசாரியார். சரியா சொன்னாப்புல. ஊருறவ அவதான் பாருங்க, தடியால மெல்ல தட்டின உடனே தலை மற்றது 4 காலையும் உள்ளுக்குள்ள இழுத்துட்டு பாத்தியலே. இப்ப வேறங்கோ கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பாக்கினோம். ஆமா குஞ்சுகள்லாம், அதுல எந்த ஐமிச்சமும் எனக்கு இல்ல. ஓம் பூசாரியார். அப்ப அந்த முட்டையும் ஆம முட்டையோ பூசாரியார்? என்ன செல்ல பொடியார், கன்னிக்கோழி முட்டையில இருந்து ஆம குஞ்சு வருமே. பொறுங்கோ பாப்பம். கந்தசாமி இந்த மண்வெட்டியால் முட்டியில் கிடந்த மற்ற பக்கத்தில் தண்ணி ஓடத்தக்கதா வெட்டி விடும். எல்லாம் கழுவி கொண்டு போகட்டும். நம்ம செல்ல போடியார் என்ற மனப்பயத்தையும் சேர்த்து. நான் அப்பவே சொன்னேன், இவர் தான் கேட்க மாட்டேன்னு ஒற்ற காலில நின்றவன். இஞ்ச பாருங்க கொஞ்சம் விட்ட உடனே புள்ள தண்ணி ஊத்தின ஈரத்துக்கு வலிக்கிட்டு எண்ணு புள்ள இருக்கா. 1 2 3 எல்லாம் 9. ஐயா 9 குஞ்சுகள் ஐயா. கோதுகளும் 9 தானையா கிடக்குது. பாத்திகளே, 9 கோது 9 குஞ்சு. அப்போ இந்த ஆவ குஞ்சுக்கே நான் விடிய விடிய காத்தாலே ஒரு கிழமையா மினக்கட்டு தண்ணி ஊத்தினான். வேற என்ன, அதுதானே அண்டைக்கே வைரவர் 1 மில்லியன் சொல்லி போட்டாரே. அதைத்தான் நானும் இண்டைக்கும் சொல்றேன். அப்ப பூசாரியார் என் தம்பி கந்தசாமி செல்ல பொடியார், இது செய்வினையும் இல்லை, ஜூனியமும் இல்லை, மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை, எல்லாம் வீண் மனப்பிராந்தியன் தம்பி. இங்க பாருங்கோ, இது கிணத்தடி. அது மட்டும் இல்லை, இந்த இடம் நெடுக நீங்க குளிக்க தோய்க்க தண்ணி ஓடுற இடம். நல்ல குளிர்மையா இருந்திருக்கு. ஒரு அமப்புள்ளையார் இந்த ருசியை கண்டுபிடிச்சிட்டார். அவர் சத்தம் போடாமல் 1 2 இல்ல, குறைஞ்சது 9 முட்டைய வளம் போல மண்ணை கிண்டிக்கிட்டு இருக்கிறார். நல்ல மழை பெய்து தண்ணி வாரடிச்சு பாய மேல் மண் கழுவப்பட்ட உடனே முட்டை வெளியில தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் நீங்களும் கண்டு பயந்திருக்கிறீர்கள். அதுகள் இந்த கன்னிக்கோள முட்டை மாதிரி இருந்தது. இங்க பாருங்கோ, ஆம முட்டைக்கு கோதுதான் கொஞ்சம் வித்தியாசம். இங்க பாரும் பொரிச்ச முட்டை இந்த கோதை நீங்க தொட்டு பார்க்க இல்லையே. மனசுல தேவாங்கு தேவேந்திரன் இருந்தானே தவிர கொஞ்சம் விவரமா ஆராய்ஞ்சிருந்தால் இப்படி பயப்பட்டிருக்க தேவையில்லை. சரி கந்தசாமி, இந்த வாளியை கொண்டு வேறும், இவளை கொண்டு போய் எருக்கலங்குளத்தில் விட்டுட்டு வேறும். அவ சுதந்திரமா ஓடி திரிஞ்சு வளரட்டும்.
நான் எத்தனை தரம் சொன்னேன் நான் அள்ளி கொண்டு போய் கொட்டுவாமன்ட்டு கேட்டினமே கொப்பர் விட்டாரு கொண்டு வச்சத கண்ணால கண்ட மாதிரி அவன் தேவேந்திரனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாரு. ஒரு காலே 2 தரமே எத்தனை தரம் சொல்லுங்க வாப்பா. என்ன பொடியார் மூச்சிய காணையிலே இந்த வாரம் இது உமக்கு தேவாங்க தேவேந்திரன் செய்த செய்வினை இல்ல, நீர் தேவேந்திரனுக்கு செய்த வினை என்று சொல்லும். செய்வினை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மரவன் புலு செல்லம் அம்பலவாணர். பங்கு பெற்றிய கலைஞர்கள் செல்லப்போடியார் எஸ் அம்பலவாணர், ராசம்மா AMC ஜெயஜோதி, சோதி ரஜினி பொன்னம்பலம், கந்தசாமி ஜே ஜோகராஜ், பூசாரி பூங்காவனம் ASM ஃபீலிக்ஸ். ஒலிப்பதிவு உதவி மஞ்சுள செனிவரட்ன. தயாரிப்பு லூக்கஸ் திருச்செல்வம்.